அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: சீடத்துவத்தின் இடரலை உணர்ந்து வாழ்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மானிட மகன் மீண்டு வருவார் என்னும் செய்தி மக்களுக்கு இயேசு அறிவித்தார். அந்த இரண்டாம் வருகை எப்போது நிகழும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது கட்டாயம் நிகழும் என்பது பற்றி இயேசு நமக்கு உறுதியளிக்கிறார். இறுதி காலம் பற்றி இயேசு கூறிய கருத்துக்களை சில திரித்து பொருளுரைக்கிறார்கள். அதாவது, உலகமும் உலகிலுள்ள அனைத்தும் அழிந்து போகின்ற விதத்தில் வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழியும் என்றும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போய் கோள்கள் இடம்பெயர்ந்து அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பின் காரணமாக மனித இனமே நிலைகுலைந்து போகும் என்றும் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த விளக்கம் இயேசு அறிவித்த செய்திக்கு நேர்மாறாக போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இறுதி காலம் பற்றி இயேசு அறிவிக்கின்ற செய்தியில் 2 முக்கியமான கருத்துக்களை நாம் மறந்துவிடலாகாது. முதலாவது, இறுதி காலம் பற்றி இயேசு கூறுவது உருவக மொழியில் அமைந்த கூற்றை தவிர அப்படியே எழுத்துக்கு எழுத்து நிறைவேறப் போகும் முன்னறிவிப்பு அல்ல. இதை இறுதி கால மொழி வழக்கு என அறிஞர் கூறுவர். இம்மொழி வழக்குப்படி பிரம்மாண்டமான அளவில் நிகழப்போவதாக கூறப்படுகின்ற காரியங்கள் மனிதரின் அன்றாட வாழ்வில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளையும் அவர்களது உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளையும் பிரதிபலிப்பனவாகும். எனவே இயேசு இயற்கையில் நிகழ்கின்ற சேதங்களை கண்டு மக்கள் குழப்பம் அடைவார்கள் என்கிறார். இந்த குழப்பம் ஏற்படும் போது நாம் மன உறுதியோடு நிலைத்து நிற்க வேண்டும். இதுவே இறுதி காலம் பற்றி இயேசு அறிவிக்கின்ற 2வது கருத்து. அன்பார்ந்தவர்களே, நம்மில் பல வாசத்தை கவனிப்பதே இல்லையோ? அதாவது, உலக முடிவு பற்றிய இயேசின் வார்த்தைகளை லூக்கா நமக்கு தருகிறார். அவ்வாறு உலக முடிவு ஏற்படும் போது மானிட மகனின் 2ஆம் வருகை இருக்கும் என்று தெரிவிக்கிறார். இந்த உலக முடிவு வருவது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அது பற்றி அதிகம் அக்கறைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் மற்றொரு உலகம் பற்றி பார்க்கலாம். நாம் நமக்கென்று கட்டியிருக்கும் உலகம் அது அப்படி என்றால், பிறரை பற்றிய எதிர்பார்ப்பு, மற்றவர்களை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள், வாழ்வை பற்றிய கற்பனைகள், பிறர் நம்மில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கங்கள் போன்றவற்றினால் இந்த உலகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இவ்வாறு நமக்கு நாமே உருவாக்கியிருக்கும் இந்த உலகம்தான் நம் உறவுகளை கட்டுப்படுத்துகிறது, நம் எண்ணங்களை இயக்குகிறது, சிந்தனைகளை செதுக்கிறது. துரஷ்டவசமாக இந்த உலகத்தை அதிகமாக எதிர்மறையான அம்சங்களினால்தான் கட்டி எழுப்பி இருக்கிறோம். இதுவே நம் உறவு, வாழ்வு செழிக்காமைக்கான மற்றும் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தை விழிப்புணர்வோடு அணுகி எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருகின்றோமோ அப்போதே இறைவன் நம்மில் உதிப்பதை நாம் கண்டுகொள்வோம். சீடத்துவத்திற்கு மிக பெரிய இடர்களாக இருப்பது பணம். செல்வத்தால் எல்லாம் கூடும் என நினைப்பவர் நம்மிடையே பல உள்ளன. எனினும் தீர்ப்பு நாளில் எதிர்வரும் வேதனை செல்வத்தால் தணிக்க இயலாது என்பதை திண்ணமாக இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது. பணத்தையே கடவுளாக பாவித்து அதனை சேகரிப்பதும் செலவு செய்வதுமே வாழ்வின் நோக்கமாக கொண்டிருப்பவர்களும் நம்மிடையே உள்ளன. கோவிலுக்கு தானம் வழங்குவதாலும் பிறர் அறிய தர்மம் செய்வதாலும் மீட்கப்படுவோம் என்று எண்ணினால் ஏமாந்து போவோம். எனவேதான் இயேசுவை தீர்க்கமாக பின்பற்ற விரும்பும் துறவிகளுக்கும் கற்பு மற்றும் கீழ்ப்படிதலுடன் ஏழ்மை என்ற வார்த்தைப்பாடு வழங்கப்படுகின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் அணுகுகின்றேனா? இயற்கை நிகழ்வுகள் வழியாக இறைவனை மனமாற்றத்திற்கு அழைப்பதை நான் உணர்கின்றேனா? மீட்புக்காக மன நிறைவோடும் மன உறுதியோடும் வாழ்கின்றேனா?
மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் அணுகவும், இயற்கை நிகழ்வுகள் வழியாக நீர் எங்களது மனமாற்றத்திற்கு அழைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், மீட்புக்காக மன நிறைவோடும் மன உறுதியோடும் வாழவும் வரந்தாரும். ஆமீன்.